கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மிக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த பூமியில் எதுக்கு பிறந்தேன்னு. நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. நான் பிறந்தது நல்லது. என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எம்மல அநேகருக்கு நன்மை செய்கிறார். அப்படிப்பட்ட கருத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து மேன்மேல் உண்டாக போகிறது. சரியா? உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:20. கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நமக்கு பதிலளிக்கிற தெய்வம், பலனளிக்கிற தெய்வம். பதிலளிக்கிறது, பலனளிக்கிறது. எப்படி செய்கிறோம்? நீதியை பார்க்குறாராம். நம்ம அநீதி செய்கிறோமா? நீதி செய்கிறோமா? நம்ம நியாயம் செய்கிறோமா? மற்றவங்களுக்கு விரோதம் ஏதாவது பண்ணுறோமா? இந்த பூமியில் நம்மளால் நல்லது நடக்குதா, கெட்ட நடக்குதா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. இந்த பூமியில் தீமை செய்கிற ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. மக்களுக்கு தீமை செய்கிற ஜனம் இருக்குது. மற்றவங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறது, வேதனைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற மக்கள் இருக்காங்க. நீங்கள் சில காரியத்தை விட்டு கவனிக்கணும். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் நோட் பண்ணி பாருங்கள். எதை எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. என்ன அவங்களுக்கு செய்தும் திருப்தி இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் இது பண்ண தப்பு, இது செய்ய தப்பு, அது எங்களை இப்படி கவனிக்கலை, இப்படி பண்ண ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி அந்த இடத்துல ஒரு சமாதானத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை. சிலர் நீங்கள் விட்டு கவனிங்க, இது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. குற்றங்களை குறைகளை பெருசாக எடுக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணாங்க. உதாரணம், சில வீடுகளில் சில குடும்ப தலைவர்கள் சமையல் பண்ணும்போது, சாப்பாடு வைக்கும்போது, அதை சாப்பிட்ற குடும்ப தலைவர்கள் சிலர் ரொம்ப பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க. என்ன சமைக்கணும்னு தெரியலை, என்ன பண்ணுறா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அந்த வீடு கலாட்டாவாக இருக்கும். சில குடும்பத்தில் சில குடும்ப தலைவர்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு அமைதி அதில் இருக்கும். இதுதான் எல்லோரும் கேரக்டர் அப்படி இருக்காது. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமியில் நல்ல செய்கிறவங்க இருக்காங்க, கெட்ட செய்கிறவங்க இருக்காங்க. நம்ம செய்கிற கிரியைக்கு தக்கன பலன் நமக்கு ஆண்டவர் தராரு. சரியா? அதனால் நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக மாற்றிக்கொள்வோம். நம்ம நீதிக்கு தக்கதாக, நம்முடைய வாழ்வின் நன்மைகளுக்கு தக்கதாக, நம்ம நன்மைகளுக்கு தக்க நமக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். சோர்ந்து போகாதீங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் கொடுத்த ஜீவார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலளிப்பீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பண நெருக்கடிகள் விலகட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதியும். படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழிய செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பின எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். சாட்சி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.